மீடியாவுக்கு வாழ்வாதாரம்னா என்னதுன்னா நம்மளோட கேமரா அண்ட் சிஸ்டம்ஸ் அண்ட் ஆல் தட். இது வந்து இல்லாமல் நான் எப்படி ஆப்ரேட் பண்ண முடியும்? என்னோடய ஆஃபீஸ்லேருந்து 4 கேமராவும் 2 சிஸ்டமோட இது வாட் இஸ் இட் ஹார்ட் டிஸ்க்கும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ இது இல்லாமல் கண்டிப்பாக என்னால் இன்றைக்கி வந்து இது வரைக்கும் நாங்கள் எந்த வீடியோஸும் அப்லோட் பண்ணல எங்கள் ரெட்பிக்ஸ் சேனலில். ஏன்னா எங்களுக்கு பேசிக் எக்யூப்மெண்ட்ஸு இல்லை. ஸோ இதுக்கு வந்து நான் எப்படி வந்து யாருக்கிட்ட சொல்கிறது? என்னோட என்ன சொல்கிறது கஷ்டத்தை நான் எப்படி என்னோட சேனலில் கூட என்னால் வெளிப்படுத்த முடியலை. இங்கே மொத்தம் எத்தனை பொருட்களை பறிமுதல் பண்ணியிருக்காங்க? 29 ஐட்டம்ஸ் வந்து அவங்க எழுதிக்கிட்டாங்க. அதில் வந்து சாரோட ஐடி கார்டு, எல்லா இடத்துலையும் சாரோட ஐடி கார்டு எடுத்துடுறாங்க. ஆஃபீஸ்லேயும் ஒரு சாரோட ஐடி கார்டு இருந்தது, அண்டு ப்ரெஸ்ஸோட ஏதோ ஒரு ஐடி கார்டு இருந்தது, ப்ரெஸ்ஸோட ஐடி கார்டும் இருந்தது, சாரோட ரெட்பிக்ஸ் அஃபிஷியல் ஐடி கார்டு இருந்தது. அது இல்லாமல் கேமரா 4, மைக்கு, வேறு என்னென்ன ஐட்டம்ஸ்மா கொஞ்சம் காட்டுங்க. என்னோட அட்வொகேட் ஜான்சன் சார் பேசுவாங்க இதை பற்றி. பேசுங்க சார். ஐட்டம்ஸ் லிஸ்ட் மட்டும் சொல்லுங்கள். இல்லை, ஐட்டம் லிஸ்ட்டு வந்து கேமரா, ஜேவிசி கேமரா, ஜேவிசி கேமரா 3வது, 4வது திருப்பி ஜேவிசி கேமரா, 5 சாண்டிஸ்க்கு, 6 மெமரி கார்டு, 7 சோனி டிவிசி கேம், 8 ஆப்பிள் மேக், 9 சிசெப் ஹார்ட் டிஸ்க், 10 ஹார்ட் டிஸ்க்கு, 11 ஹார்ட் டிஸ்க்கு, 12 வேர்ல்டு வைடு டேப் பிபிசி, மேவல் டிஜிட்டல் டேப், இது போன்று தொடர்ச்சியாக ஏர்டெல் 4GB, அப்படியே வரிசையாக வந்து ஒட்டு மொத்தமாக இதில் முதன்மையாக கைப்பற்றப்பட்டதாக நம்ம எதை பார்க்கணும்னா சிஸ்டம் அண்டு ஹார்ட் டிஸ்க்கு, கேமரா. அப்போ இந்த பேன் கார்டெலாம் ஒன்று எடுத்திருக்காங்க. அப்போ ஒட்டுமொத்தமாக 29 பொருட்கள் கைப்பற்றப்பட்டதாக சொல்லியிருக்கிறார்கள். பொதுவாக இது போன்ற குற்ற வழக்குகளில் குற்ற வழக்கோடு தொடர்புடைய இப்போ இதில் பார்த்தீங்கன்னா செட் அப்படிங்கிற இந்த ஆர்டர் காப்பியை நான் வந்து ஒரே ஒரு தடவை கொஞ்சம் பொறுத்துக்கிறேங்க. It has been made to appear to me that the production of mic, laptop, camera, hard disk, pen drive, computers, SIM cards and other related materials utilized for commission of said offense. சொல்லப்படுகின்ற அந்த குற்றம், அந்த சொல்லப்படுகின்ற அந்த குற்றத்தோடு செட் அஃபென்ஸ்னால் என்ன? அந்த சொல்லப்படுகின்ற அந்த குற்றத்தோடு தொடர்புடைய மைக்கு, தொடர்புடைய சாண்டிஸ்க்கு, அப்போ அந்த ரா ஃபுட்டேஜு, இப்படிப்பட்ட விஷயங்களை தான் கைப்பற்ற சொல்லியிருக்கு. ஒட்டுமொத்த ஆஃபீஸையை தொடச்சி அள்ளிட்டுலாம் போக சொல்லலை. அது வந்து ஒரு சட்டவிரோதமானது. இது வந்து நீதிமன்ற உத்தரவுக்கே முரணாக இந்த சர்ச் வாரண்ட், இந்த சோதனை நடைமுறை காவல்துறையால் பின்பற்றப்பட்டிருக்கிறது என்பது வந்து நிரூபணம் செய்யப்பட்டிருக்கிறது. இது ஒரு வகையில் வந்து நீதிமன்ற அவமதிப்பு செயலாக கூட இதை கருதலாம். இது குறித்து வந்து சம்பந்தப்பட்ட அந்த விசாரணை நீதிமன்றத்திலே புகார் தெரிவிக்கப்படும். இந்த பொருட்களை திரும்ப பெறுவதற்கான மனுவும் தாக்கல் செய்யப்படும். இந்த 2-3 நாட்களாக காவல்துறையினர் நடந்து கொள்ளும் மனித உரிமை மீறல், சட்ட மீறல், சட்டவிரோத கைவைப்பு, இது போன்ற நடவடிக்கைகளுக்காகவும் உயர்நீதிமன்றம், உச்ச நீதிமன்றத்திலேயும், உரிய மனித உரிமைகள் ஆணையத்திலேயும், இதோடு தொடர்புடைய பிரஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா போன்ற அமைப்புகளையும் இது புகார் செய்யப்படும். தக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். ஒரு உள்நோக்கமாக பார்க்குறீங்களா? அலுவலகத்தில் வந்து சோதனை பண்ணது ஒரு என்ன இன்டென்ஷன், நடுவில் என்ன இன்டென்ஷன் நினைக்கிறீங்க? ஏன்னா இங்கே ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் கிடையாது. சாருக்கு ஏதாவது டாக்குமெண்ட்ஸு, வேறு என்ன சொல்கிறது, வீடியோஸு இதெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு பார்க்குறதுக்காக அவங்க எடுத்துகிட்டு போயிருக்கலாம். அது இல்லாமல் நம்ம என்ன வேறு எதுவுமே இந்த எங்கள் ஆஃபீஸே வந்து கிளாஸில் தான் எல்லாமே இருக்கும். வெரி டிரான்ஸ்பேரண்ட் ஆஃபீஸு. அதுக்காகவே சார் வந்து அது மாதிரி தான் எங்கள் ஆஃபீஸே வந்து வச்சுருக்குறாங்க. என்னென்னா எவ்ரிதிங் ஹேஸ் டு பி டிரான்ஸ்பேரண்ட் அண்ட் எல்லாமே வந்து எதுவுமே வந்து சீக்ரெட்டிவாக இருக்கக்கூடாதுதான். அதனால தான் இந்த இடத்துல வந்து எங்களுக்கு ஜஸ்ட்டு 1.5 hours தான் மேக்ஸிமம் எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த ரைட்டப்ஸ்னால தான் டைம் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இட்ஸ் ஒரு 1 hour or 1.5 hours மேக்ஸிமம் எடுத்தாங்க. ஆனால் போலீஸ் அஃபீஷியல்ஸ் வந்து நல்லபடியாக தான் பேசுனாங்க. அவங்கள வந்து நான் எதுவும் சொல்ல, அவங்க ரொம்ப மரியாதையாக பேசுனாங்க. நாங்கள் கூட கேட்டோம், சார் இவ்வளோ நேரம் நீங்கள் வெயிட் பண்ணிங்களே. ஏன்னா அவங்களும் வந்து அட் அ டைம் 2 பேருமே ஒரே டைமில் வந்துட்டாங்க. ஆஃபீஸுக்கும்
வீட்டுக்கும் சர்ச் வந்து ஒரே டைமில் வந்துட்டாங்க. ஸோ இவங்க அத்தனை நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணினாங்க. இன் தட் வே ஐ ரியலி அண்டர்ஸ்டாண்ட். போலீஸ் அஃபீஷியல்ஸ் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க கதகை உடைக்காமல் அவங்க வந்து வெயிட் பண்ணியிருக்கிறாங்க எனக்காக. ஏன்னா வீட்டில் வந்த எங்கள் போலீஸ் அஃபீஷியல்ஸ் கிட்ட நான் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிட்டேன், சார் நீங்கள் சொல்லுங்கள் சார், அவங்கக்கிட்ட சொல்லுங்கள், நான் ஒரு ஆள் தான் இருக்கிறேன், இங்கிருந்து தான் நாங்கள் மூவ் பண்ணணும், அதனால் நீங்கள் வெயிட் பண்ண சொல்லுங்கள் சார், ஆஸ்க் தெம் டு வெயிட். ஆனால் அவங்களும் பேஷண்ட்டாக வெயிட் பண்ணினாங்க. அண்ட் இப்போ தான் அது முடிஞ்சிச்சு. என்னோட வாழ்வாதாரம் இன்றைக்கி என்னோட ரெட்பிக்ஸ் சேனலில் எத்தனை மணிக்கு வீடியோஸு நான் செய்த வீடியோ வந்து அப்லோட் ஆகும்னு எனக்கு தெரியாது. நாங்கள் யார்கிட்டேருந்து எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கி யூஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியாது.